ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றி ஒரு சரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை தான் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். என்னென்னா, பிக் பாஸ் குறும்புக்காரர் ஒரு உங்களுக்கே தெரியும், பயங்கரமான குறும்புக்காரங்க. அதேமாதிரி கேமராவில் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு காட்டுவாங்க. டைட்டில் வினரை பற்றி பேசும்போது டைட்டில் வினர் யாருன்றதை ஜூமிங் பண்ணி காட்டுவாங்க. இது நிறைய நேரங்களில் நான் அர்ச்சனாவுக்கு பார்த்துருக்கேன், முத்துக்குமாரனுக்கு பார்த்துருக்கேன், ஆரி அவர்களுக்கு பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சம்பவத்தை பண்ணுறாரு. டைட்டில் வினரை பற்றி இல்லை, சரியான கலை. என்னென்னா, வியானா வந்துட்டு தனியாக வந்து கேமரா முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க டூருக்கு போகல, அலவுடு இல்லையா, இல்லை அவங்க கைட்டு விட்டாங்களான்னு தெரில. அப்போ வந்து புலம்புறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவளுக்கு அறிவே இல்லை, இவ தான் வந்து தனியாக பண்ண மாட்டா, இவளாக வந்து தனியாக பண்ண மாட்டா, இவ கூட யாரோ கூட இருந்து தான் இவ வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு இங்கே இருக்கவங்களாம் வந்து சொல்கிறாங்க. இவங்க யார் என்னை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு? ஏன் எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, இவ கூட யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. அதை சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கேமராவோட ஆங்கிள் ஒரு இடத்துல காமிக்கிறாங்க. எடிட் பண்ணி, எடிட்டர் டீம் செம்ம வேலை பார்க்குறீங்க போங்க அப்படின்னு எஃப்ஜேவை காமிக்கிறாங்க. எஃப்ஜேவை காமிக்கல, எஃப்ஜேவோட அந்த மைக்கு சூப்பராக காமிச்சாங்க. செம்ம சிரிப்பு. அப்போ வியானா கூட எஃப்ஜே எப்பயுமே ஒட்டிக்கிட்டு இருக்காரு, ஏமா இந்த மாதிரி வந்து கதை விடுற, நாடகம் ஆடாதம்மா அப்படின்னு அவங்களே வந்து நம்ம மக்களுக்கு காமிக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரிலாம் காமிக்க மாட்டாங்க, நீங்களே பார்த்து நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் இதில் அவங்களுக்கு காண்டாயிட்டு இப்போ திவாகருக்கு பண்ணியிருப்பாங்களே, எந்த கேமராவும் ஜூம் பண்ணியிருக்காது, கேமராவே திரும்பியிருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஹார்ட் ஆகும்ல, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அது செம்ம பங்கமாக இருந்துச்சு. இது வியானா எஃப்ஜேக்கு சரியான ஒரு விஷயம். ஆனால் இது நம்மளுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லையே. இன்னொரு பக்கம் ஒரு சம்பவம் நடக்குது. ஒருத்தங்க ரொம்ப சீரியஸாக வேண்டுறாங்க. யார்? விஜய் பார்வதி. ஆண்டவா, இன்னைய நாள் எப்படியாவது கஷ்டப்பட்டு முடிஞ்சிடணும். இதில் நான் எதுவும் வாயை விட்டுறக்கூடாது, எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, கோவப்படக்கூடாது, அழுதுறக்கூடாது, அதாவது கோவப்பட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது, என்னென்னமோ சொல்லி வேண்டுறாங்க. தயவு செஞ்சு இன்றைக்கி இந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றிடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம வடிவேலு அவர்கள் வேண்டுவார். அந்த மாதிரி வேண்டுறாங்க. பக்கத்தில் இருக்கிற அமித், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பக்கத்தில் தானே இருக்கேன் அப்படின்றாரு. நான் முன்னாடி அதை சொன்னால் கூட நம்பியிருப்போம். இப்போ பெரிய பாம்பக்கரே நீங்கள் தாங்க, உங்களால் தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரு விஷயம் நடந்ததை வந்து சொன்னாவே நீங்கள் வந்து பதறீங்க, திரும்ப சொல்லாதீங்கன்றீங்க. என்னத்தை சொல்ல? சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ சூப்பராக வந்துட்டு பிக் பாஸ் பண்ண சம்பவங்களும் விஜய் பார்வதி வேண்டின விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி விஜய் பார்வதி இந்த பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வினராக வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லை அவங்க இல்லைனா வேறு யார் பிக் பாஸ் சீசன் 9ஓட டைட்டில் வினராக வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.